நீங்கள் மூத்த மகனை போல இருக்கிறீர்கள். இந்த ஊரிலும் சில பேர் மூத்த மகனை போல இருந்தால் நமக்கு வாழ்வு கிடையாது. மூத்த மகன் மன்னிக்கவில்லை, மூத்த மகன் அழவில்லை தன்னுடைய தம்பிக்காக. மூத்த மகன் தாராளமாக, என் தந்தை அழுகின்றார் உங்களுக்காக, என் தந்தை மன்னிக்கிறார், என் தந்தை தாராளமாக இருக்கிறார், அவரை போலத்தான் நான். அதுதான் நம் ஆண்டவருடைய பாருங்க, நம் ஆண்டவருடைய அந்த ஆண்டவரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதிகள் சொல்லுகின்றன. பாவியா இருந்தாலும் நமக்காக அவர் உயிரை கொடுத்தார். இந்த 2வது வாசகம் சொன்னார், நாம் பாவியா இருந்தாலும் நம்மீது இரக்கம் கொண்டு உயிரை கொடுத்தார். நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கலாம், ஆனா பாவிக்காக உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர். எவ்வளவு